எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களை எல்லாம் படைத்து இந்நாள் வரை பாதுகாத்து வருகிற அன்பின் தெய்வமே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கல்வாரி சிலுவிலே எங்களை ஆண்டவரே ரட்சித்துக் கொண்டவரே, இந்த பூமியில் தனித்து விடாதபடிக்கு நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் இதுதான் வழி, இதன் வழியில் நடவுகள் என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்டுகிற ஆவியானவருக்காக துதிக்கிறோம். மூவரு கடவுளாய் ஆண்டவரே, மூன்றில் ஒன்றாய் படைத்தவராய், ரட்சித்துக் கொண்டவராய், துணையாய் வருகிறவராய் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தில் கூட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காணும்படி எங்களை ஆண்டவரே உயிரோடு வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான விசுவாசிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாக செய்கிற ஊழியங்களுக்காக, யூடியூப் மூலமாக செய்கிற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலம் உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, இந்த விசேஷித்த கிறிஸ்துமஸ் செய்தியை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய சொந்த ஞானத்திலே புத்தியிலே நாங்கள் ஆண்டவரை பேசாமல் ஆவியின் ஒத்தாசையோடு, ஆவியால் நிரப்பப்பட்டு, ஆவியின் வழிகாட்டுதலோடு, பரிசுத்த வேதத்தின் ஆதாரங்களோடு, வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பேச கிருபை செய்யும். அதன் மூலமாய் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும், ரட்சிப்புகளை நடத்தும், ஞானஸ்தானம் எடுத்து சபையில சேறுபலத்து கொண்டு வரும், சபையில் ஒரு பெருக்கத்தை காணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து விசேஷமாக இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இருக்கிற கெஸ்ட் பிலீவர்ஸ்களுக்காக ஆண்டவரே அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதியும் இந்த வசனத்தினாலே இடைக்கட்டும் பலப்படுத்தும். ஆசீர்வதித்து எங்களை சத்தியத்திலே நடத்தி உமக்கு சாட்சிகள் பிள்ளைகளாக உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்தி நீர் மேன்மையடைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கைகளை தட்டுவோமா? கிறிஸ்மஸ் என்றாலே கிஃப்ட் கொடுக்கறதா நம்ம முக்கியமாக பார்ப்போம், பரிசு கொடுக்கறதா. நம்ம ஏறக்குறைய 1ஆம் தேதி நம்முடைய சபையில் நடந்த மாலை குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலேயே நாம் கிறிஸ்மஸ் பாடல்களை பாடி ஒருவருக்குள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன கேக், கிறிஸ்மஸ் கேக் நாம் கொடுத்தோம். அன்றைக்கே நம் பண்டிகையினுடைய கொண்டாட்டங்களை தொடங்கினோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த நாளில் கிறிஸ்மஸ் விழா நம்முடைய சபையில் தொடங்கப்பட்டது. 2ஆம் தேதி 2ஆம் நாள் முரட்டாண்டி பகுதியில் உள்ள நம்முடைய விசுவாசி ஒருவருடைய வீட்டில் நாம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினோம். ஏறக்குறைய இந்த பகுதியில் இருக்கிற அநேக மக்கள், ஒரு 20-30 பேர் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் பரிசு கொடுத்து அனுப்பிச்சோம். அதைத் தொடர்ந்து நாம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் நாம் ஆராதனை நடத்திவிட்டு அன்றைக்கு மாலை குருசிகுப்பம் பகுதியில் சென்று ஊழியங்களை செய்தோம். இப்படியாக ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்மஸ் பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் a season when we exchange our gifts with other people, and those people also will give us back the same gift or some other gift. That is a traditional way of celebrating Christmas. ஆனால் வேதத்தை அறிந்தவர்கள், வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், பைபிளை விசுவாசிக்கிறவர்கள், சுவிசேஷ சபையில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டதான பாரம்பரியமான ஒரு கொண்டாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கொண்டாடலாம், ஆனால் அதைவிட மிக முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து என் உள்ளத்தில் இருக்கிறாரா, எனக்குள்ளே பிறந்திருக்கிறாரா, வாசம் செய்கிறாரா, கிறிஸ்து பிறந்த குழந்தை வடிவில் வைத்து தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரே, அந்த உயிர்த்தின் வல்லமையை பெற்றவர்களாக வாழ்கிறோமா? அதோடு நின்று விடாமல் நமக்காக பரலோகத்தில் பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே, நினைச்சு பாருங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோமா? இன்றைக்கு எனக்காக என் ஆண்டவர் இயேசு பிதாவின் வலப்பக்கத்தில் இருந்து பரிந்து பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேனா? எனக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, எனக்கு ஒரு பாடு வருகிற பொழுது, எனக்கு ஒரு உபத்திரம் வருகிற பொழுது என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை நடத்துகிறார். மாத்திரமல்ல, எனக்காக பரலோகத்தில் பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸினுடைய நிறைவான அர்த்தம். ஸோ கிறிஸ்துமஸ் என்பது குழந்தை வச்சு ஆறாரோ பாடுறது மாத்திரம் கிடையாது, புது ஆடை போட்டுக்கின்னு புதுசாக உறுதின்னு பார்த்ததும் கிடையாது. மாறாக இந்த கொண்டாட்டத்தினுடைய நிறைவு, நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய்,
கர்த்தரை ஆராதிக்கிற சபையில் கூடி ஆராதிக்கிற விசுவாசிகளாய் நாம் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, தியானிக்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் தேடுகிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோமா? அவராலே பிழைத்திருக்கிறோமா? அவராலே வாழ்கிறோமா? இந்த அனுபவம் தான் கிறிஸ்துமஸ் அனுபவம். சமீபத்தில் ஒரு சகோதரர் பேசியிருக்கிறார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான். பிளஸிங் யூத் மிஷன் என்று சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குனவர், BYM, வேலூர் பட்டணத்தில். அவர் இப்போ நிறைய வயதாகிடுச்சு நிறைய, ஆனால் இன்றும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் ரெவரண்ட் R. ஸ்டான்லி. அவர் கொடுத்த ஒரு செய்தியை நான் நேற்று தற்செயலாக யூடியூப்பில் பார்த்தேன். அவர் போட்டிருந்த தலைப்பு டெய்லி கிறிஸ்மஸ் என்று போட்டிருந்தார். கிறிஸ்மஸில் நான் கொண்டாடிட்டீங்களா? கொண்டாடிட்டோம். கிறிஸ்மஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறதில்ல, தினம் தினம் எனக்கு கிறிஸ்மஸ் தான். I celebrate Christmas every day because Christ comes to my heart. Every day He lives with me. He lives in my heart. He leads me. He blesses me. He takes care of my everything. Not only that, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது He is interceding with the Father in heaven. அதுதான் அவர் சொல்றாரு, that is daily Christmas. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் நிறைந்தவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தாங்க உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் என்னோடு கூட வாழ்கிறார், என்னை நடத்துகிறார். அவருடைய வசனம் என்னை வழி நடத்துகிறது. அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறார். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லித் தருகிறார். He teaches me. Every day He teaches me. He leads me. நடத்துகிறார், பாதுகாக்கிறார். அப்போ என் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் அனுபவம். ஆகவே கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே சரிதானா நாம மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ்கிற அந்த கிறிஸ்மஸ் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாடப்பட வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் நான் சொல்ல விரும்புகிற கருத்து. சரி, பரிசு பொருள்களை நாம் பரிமாறிக்கொள்ளுகிறோமே. இன்றைக்கு நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் நிறைய படித்தேன், நிறைய செய்தியெல்லாம் தயார் பண்ணினேன். பட் ஐ லெஃப்ட் எவ்ரி திங் பிளாங்க், வேணான்னு விட்டுட்டேன். ஆண்டவரே, நான் நைட்டு தூங்க போகும்போது யோசித்தேன், நிறைய படிக்கிறோம், நிறைய சொல்கிறோம், அந்த மக்கள் எல்லாம் உணர மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஒரு வாடிக்கையாக இருக்குது, ஒரு வேடிக்கையாக போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அவர் எனக்கு கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை காட்டினார். அதில் ஆவியின் கனிகளை காட்டினார். ஆவியின் கனிகளை பாருங்க, அந்த 9 கனிகள் இருக்கிறது. அதில் முதல் 3 கனிகளை நீங்கள் பேசுங்க நாளைக்குன்னு சொன்னார். ஆவியானவர் உணர்த்தினார் எனக்கு, உண்மையிலே சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு பிற்பாடு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நைட் நான் படுக்கும்போது 11 o'clock சொன்னார்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஐ வென்ட் டு ஸ்லீப், அவ்வளோதான். காலையில் எழுந்து வழக்கமான என்னுடைய காரியங்களை செய்த எனக்குரிய இன்றைக்கி 4 மணிக்கு எழுப்பி விட்டுட்டார் ஆவியானவர். அதுக்கு மேலே தூக்கம் இல்லை. ஆனாலும் ஜெபம் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். அப்போது வருவதற்கு முன்பாக பைபிளை திருப்பி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஆவியின் கனிகள் 9ல் முதல் 3 கனிகள் என்னன்னு பார்த்தா அன்பு, சந்தோஷம், சமாதானம். இப்போ கிறிஸ்துமஸ் என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை பகிர்ந்து கொள்றது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். This is the time, this is the season of joy, season of love, season of celebration, where we share our love with other people, not only to the loved ones, also to those people who do not love us. We share our joy with the joyful people, not only that, also with the people who are suffering without any joy. Not only that, sharing the peace with not only Christians, with also non-Christians, other people. அப்போ இதுதான் இன்று நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் டக்குன்னு ஒரு மண்டையில் வழி அடிச்சார். அடிக்கும்போது சொன்னார், இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானங்கிறது ஆவியின் கனி என்ற தலைப்பில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் பரிசு தான், இட் இஸ் எ கிஃப்ட். தேவன் கொடுக்கிற பரிசு என்ற தலைப்பில் நீங்கள் பாருங்கள். அப்போது அந்த பரிசு என்ற தலைப்பில் பார்க்கிற பொழுது தேவன் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிசாக கொடுத்திருக்கிறார்.
அவர் பரிசாக கொடுத்துருக்கிறார். அந்த பரிசு தான் அன்பின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், சமாதானத்தின் அடையாளம். அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம் பெருகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இஃப் ஐ டோன்ட் லவ் எனி ஒன் ஆஃப் யூ ஹியர், யாரையும் வெறுத்துக்கிட்டு பகைச்சி நின்றுனா ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன். அது எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். என்னை வெட்கப்படுத்துகிறவர்கள், என்னை குற்றப்படுத்துகிறவர்கள், என்னை தூஷிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஹலோ பிரதர் சௌக்கியமா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாங்க ப்ரேயருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் a believer and a non-believer, because all these two people are only created by the same God. Hallelujah. ஒரே கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் இந்த விசுவாசிகளும் அவிசுவாசிகளும். ஒரே கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் அந்த நீதிமான்களும் பாவிகளும். ஒரே கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தமாக இருக்கிறவர்களோ இன்றைக்கு பரிசுத்தமாக வாழ்கிறவர்களும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், if we only give importance to the holiness, பரிசுத்தத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, what will happen to the sinners? அவங்க கதி என்ன ஆகிறது? வாட் வில் ஹேப்பன் டு த நான் பிலீவர்ஸ்? அவங்களுடைய கதி என்ன ஆகிறது? ஆகவே ஆண்டவருடைய அந்த பிறப்பின் செய்தி இட் ஷுட் ரீச் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் போய் சேரணும். விசுவாசிக்கும் போகணும், அவிசுவாசிக்கு போகணும், பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு போகணும், பாவத்தில் வாழ்கிறவனுக்கு போகணும், நீதிமானுக்கும் போகணும், பாவிக்கு இப்படி போக வேண்டும். அப்பொழுதுதான் we give a chance for those people to correct themselves. அவங்களை திருத்திக் கொள்ள ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவதாக இருக்கும். இப்போ எதுவும் நாம் அழைத்து வாங்க அப்படி சொல்லியும் வராமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பிரசங்கி படிச்சிங்கன்னா உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீரில் போடு, ஏற்ற காலத்தில் அது என்ன பண்ணும்? பலன் கொடுக்கும். விதைய விதை, வேர்ட் ஆஃப் காட் இஸ் த வித்து, தட் இஸ் த சீட், ஜஸ்ட் புட் இட் இன் தி வாட்டர், தட் வில் க்ரோ. இல்லை என்றால் காட் வில் டேக் கேர் ஆஃப் இட். அதனால் விதை என்பது தான் வேர்டு ஆஃப் காட், வித்து. அந்த வித்து தான் இன்றைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். நான் இந்த அன்பு சந்தோஷ சமாதானத்தை பின்னால் வச்சுக்கிட்டு சைடில் போகிறேன், முதல் ரோவில் போகிறேன். வாக்கு தத்தங்களும் நிறைவேறி இருக்கின்றன என்பதையும் சேர்த்து சொல்கிறேன். முதல் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நக்குவாய் என்றாய். நசுக்குவாய் என்றாரா? வெரி குட், நல்லது. இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய மூலாதார முதல் கொடுத்த வாக்குத்தத்தம். பாருங்க, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட முதலாவது வசனம் அதுதான். என்ன வசனம் அது? இதுதான். அப்போ ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு பார். அன்புக்கு ஒரு அடையாளம். அன்பை குறித்து நான் பேசுகிறேன். எல்லாவற்றையும் படைத்தார். முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கிறோம். மனுஷன் கையில் கொடுத்தார். ஆண்டுகொள், அனுபவி, பலுகு, பெருகு, கீழ்ப்படுத்து, இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். எவ்வளவோ கொடுத்தார் பாருங்க. உலக மனத்தையும் படைத்து பாருங்க, 2 நாள் படைத்த எல்லா காரியங்களையும் கொடுத்து, எல்லாவற்றையும் உனக்கு தான், நீ அனுபவி, என் சார்பில் நீ பார்த்துக்கோ, நான் பரலோகத்துக்கு இருப்பேன், நீ இந்த தோட்டத்தை பார்த்துக்கோ, இந்த உலகத்தை பார்த்துக்கோ, சமுத்திரங்களை, நட்சத்திரங்களை, மீன்களை, பறவைகளை, நடப்பன மிருகங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கோ, உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். இந்த பூமியிலே மல்டிப்ளை, பலுகு, பெருகு, நிரப்பு, கீழ்ப்படுத்து. ஒரு வார்த்தை சொன்னார். நடுவில் இருக்க ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடாத, சாப்பிட்ற அன்னைக்கு நீ சாகவை என்று சொன்னார். ஒரு கமாண்ட். இட் இஸ் ஒன்லி ஃபார் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, அவ்வளோதான். ஆனால் இந்த மனுஷன் இவ்வளவும் கொடுத்துருக்குறாங்க. நான் எவ்வளோ சுவிசேஷம் பேசுவேன், அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், அது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பாதிச்சிருக்கும். ஐ டு நாட் மீன் தட். ஆவியானவர் தான் மீன் பண்ணுவார். நான் மீன் பண்ணி பேசுறது கிடையாது. நான் இங்கே இருக்க 100 பேருடைய சொந்த வாழ்க்கையை நான் பார்த்து படம் பிடிச்சி பேசினா இருக்க முடியும்? இது இஸ் மை ஜாப், இட் இஸ் நாட் மை ஜாப். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்னென்ன பிரச்சனை, யாருக்கு வயிற்று வலி, யாருக்கு அந்த வலி, யாருக்கு இந்த பிரச்சனை, யாருக்கு குடும்பத்தை சண்டை, யார் வீட்டில் சமாச்சாரம், இதெல்லாம் என்னால் எல்லாரும் சொன்னால் தான் எனக்கு தெரியும். பட் பீப்புள் ஹைட் இட். ரெஜிஸ்டர் மட்டும் சொல்லிட்டாங்கப்பா, அவர் மேடையில் சொல்லி விட்டுருவார். எனக்கு சொல்லும்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு சபையில். கல்யாணத்துக்கு என்னுடைய ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, என்னை கூட்டிகிட்டு போகல. சிஸ்டர் நீங்கள் மட்டும் வாங்க, அவர் வேணாம். ஏன்? அவர் அங்கே எல்லாத்தையும் பார்ப்பார், சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்ப்பார், இது என்ன அது என்னன்னு கேட்பார்.
அப்புறம் சும்மா இருக்க மாட்டார், இங்கே வந்து ஒரு படம் சொல்லிடுவார். அப்போது நான் யோகியமானவனா எனக்கு தெரியாது, நீதிமானா எனக்கு தெரியாது, ஆனால் உண்மை உள்ளவன் என்று நான் நம்புகிறேன். எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் எவ்ரி திங் ஷுட் பி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாள். அப்போ நான் வந்து எனக்கும் ஆஃபீஸில் ரொம்ப டைட் ஒர்க் இருந்தால், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செஞ்ச வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகள் அதிகம், நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பிற்காலத்தையும் கஷ்டப்பட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், அதுதான் மிக முக்கியம். அதனால் எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் லீவ், பர்மிஷன்லாம் கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க தான் போயிட்டு வந்தாங்க. திரும்ப வரும்பொழுதும் என்னை சேர்க்கல. மறுபடியும் நிச்சயதார்த்தம் அவங்க தான் போனாங்க, எல்லாத்துக்கும் அவங்க தான் போனாங்க. இப்போ பிரச்சனை வரும்பொழுது ரெஜிஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தா ஐ குட் ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பத்தில் என்ன நடந்தது அங்கேருந்து நான் ஆரம்பிச்சிருப்பேன். எதையுமே நம்ம வந்து ரூட்டில் தான் பிடுங்கணும், ரூட்லேருந்து எடுத்தால் தான் ரிலீஃப் ஆகும். சும்மா மேலே கட்டிட்டு காயத்துக்கு புண்ணுக்கு மருந்து போட்டால் காயம் ஆறாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வேர் இஸ் த ரூட், அந்த வேரை நம்ம பார்த்து அந்த வேரை பிடுங்கினா தான் அது சுகமாகும். பிரச்சனை அப்போ ஒன்றும் செய்ய முடியல, 1008 பிரச்சனை பாருங்கள். எனக்கு ஏனென்றால் இது தெரியக்கூடாதுன்னு சொல்லி இல்லை, எல்லாம் தெரிய வேண்டும் பாருங்கள். இப்போ மறுபடியும் அன்புக்கு நான் போகிறேன், ஆண்டவருடைய அன்பு பாருங்கள், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லாம் சொல்லிட்டார், ஒரு மரத்தும் கறியும் மட்டும் சாப்பிடான்னு சொல்லிட்டார். ஆனால் அதை தான் அவன் சாப்பிட்டான். ஆனால் சொன்ன வார்த்தையின்படி அவனை சாகடிக்கணும், சாகடிக்கலை. அவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு மிருகத்தை சாகடித்து அதனுடைய தோலை ஆடையாக்கி அவன் நிர்மாணத்தை மூடி அவனை காவந்து பண்ணி, நீ இங்கே இருக்காத, இன்னொரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிட்டீன்னா நீ அப்படியே இருப்ப, பாவியாகவே இருப்பாய். அந்த மரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. எப்படி இந்த மரத்து பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இப்படி வல்லமையோ, அந்த மரத்து பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற வண்ணமாகவே இருப்ப. உனக்கு ஆயுசும் முடியாது, நீ பாவத்திலே செய்த பாவத்திலே கீழ்ப்படியாம பாவத்திலே வாழ்வா. அதனால பெட்டர் டு கெட் அவே ஃப்ரம் த கார்டன். ஈடன் கார்டனை விட்டு துரத்தி விட்டார், துரத்தி விட்டு கதவை அடைச்சிட்டார். அதுதான் கிழக்கு வாசல், கிழக்கு பக்கமாக போனான். அதனால தான் கிழக்க வந்தான் அவன். இன்னைக்கு எல்லா ஞானிகளும் கிழக்கே இருந்தால் மேற்கு போகிறாங்க, பார்க்கலாம். நிறைய கிழக்கே இருந்தால் மேற்கு ஞானிகள்லாம் போகிறான், போதகர்கள் போகிறான், ஞானிகள் போகிறான். அங்கே தான் புத்தர் உருவாகிறார், அங்கே தான் கௌதமர் உருவாகிறார், அங்கே தான் எல்லாம் நடக்குது. இவனுங்க போதாத குறைக்கு இயேசு கிறிஸ்து இங்கே தான் வந்து கற்றுத்தார் சொல்கிறாங்க. அது என்ன உலகமோ ஆண்டவர் தான் தெரியும். ஆகையினால கிழக்கு வாசலை அடைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் நல்லவர் என்பதற்காக சொல்கிறார், அன்பு செய்கிறார், அவனை மன்னிக்கிறார், அவன் நிர்வாணத்தை மூடுகிறார், அவனை வெளியில் பத்திரமா அனுப்புகிறார். அப்போதான் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அந்த பாம்பை பார்த்து தான் சொல்கிறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகை உண்டாக்குவேன், அவர் வித்து உன்னை நசுக்குவார், உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகால் நக்குவாய் என்று சொல்லி படம் போட்டு வச்சுருப்பாங்க. கோயிலெல்லாம் விக்கிரகங்கள் உள்ள கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய வாக்கு தத்தம், சரிதானா? இது எங்கே நிறைவேறுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம், 20, 21 வசனங்களை. அப்புறம் தீர்க்கதரிசியினால் உடைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறதற்கு, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் வாக்கு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றிலே அவருடைய வித்தாக உருவாகி அவர் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வித்து தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அதை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்பொழுதே சொல்லிட்டாரு, பாவத்தை மீட்கும்படியாக, பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்கும்படியாக அந்த ஆதாம் மூலமாக வரக்கூடிய சந்ததியாய் பாழ்படும் என்று தேவன் தெளிவாக அறிந்திருந்தார். ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா செய்கிற பாவ புண்ணியங்கள்லாம் பிள்ளைகளுக்கு அப்படியே வந்து கொண்டே இருக்கும் பாருங்க. அப்போ அவர் அறிந்திருந்தார், ஆதாமின் சந்ததி பாவத்தில் வந்தது, அதுதான் ஜென்ம பாவம் என்று ஒரு சில சபையார் சொல்றாங்க. ஜென்ம பாவம், பிறப்பிலே என் தாய் என்னை பாவத்திலே கருதரித்தாள், கரு. அப்போ அந்த பாவம் மன்னிப்பதற்கு இயேசு பிறக்கிறார். இயேசு என்று பெயரிடுவாக. இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்கள் இருந்தவர்களை ரட்சிப்பார்.
தீர்க்க தரிசனம் உரைக்கப்படி நிறைவேறும் வண்ணமாக அது நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ அன்பை பாருங்க, தேவனுடைய அன்பை படைச்சாரு, எல்லாம் கொடுத்தாரு, ஒரு நிபந்தனை கொடுத்தாரு, கீழ்ப்படியும் சொல்லி அதையும் மீறிட்டான். அப்பவும் மன்னிக்கிறாரு, அவன் மேல அன்பா இருக்கிறாரு. அவனை மன்னிப்பதற்கு, அவனுடைய பாவங்களை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் பிறக்க செய்கிறாரு. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த இயேசு கிறிஸ்து வளர்ந்து 30 வருஷம் கீழ்ப்படிந்து 3 வருஷம் ஊழியம் செய்து பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவதற்கு முன்பாக அந்த 3 நாட்கள் பாதாளத்தில் போய் ஆதாமிலிருந்து இந்த பூமியில் உற்பவித்த எல்லா ஜென்மபாவ விசுவாசிகளையும் அந்த பாதாளத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் தொடங்கி இயேசுவினுடைய மரணம் நாள் வரையில மரித்து பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் போதிக்கிறார். அங்கேயும் போய் பிரசங்கம் பண்றார். பண்ணி அவர்களை அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். ஹல்லேலூயா. அது ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம்தான் அந்த பாவம் மன்னிக்கிற அதிகாரம். இன்றைக்கு வேற யாரும் அதை பயன்படுத்த முடியாது. அதனால அந்த காரியத்தை அந்த 3 நாளில் முடிக்கிறார். அந்த 3 நாள் அந்த காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உயிரோடு கூட எழுந்து வருகிறார். பாருங்க, அவர் எழுந்ததுனாலே நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழும்படி நம்முடைய பாவம் மன்னிப்பு. இன்றைக்கு அதுக்கு பிற்பாடு பிறகுக்கிற எல்லாரும், இன்றைக்கு நீங்களும் நானும், நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் எல்லாம், நம்முடைய சந்ததிக்கு எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்தார். அப்போ வெறும் கிறிஸ்துமஸ் ஆண்டாய் கொண்டாடினா பத்தாது, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் மரிக்கும்படி பிறந்தார். 1 யோவான் 3:8 வாசிப்போம். வாசிங்க. பாத்தீங்களா, ஆதி முதல்ங்கிறது இங்கதான் முதல்ல பாவத்தை உண்டு பண்றான் பாருங்க. அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஆதாம் ஏவாளை பிசாசு வஞ்சித்து ஏமாற்றி பாவம் செய்த வச்சான். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்தோம் என்று சொன்னால் நம்மை தூண்டுகிறவன் யாரு? பிசாசு. அவனுடைய வேலை ஆதி முதல் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான். பகையை உண்டு பண்ணுறது, நண்பர்களுக்குள்ளே பகையை உண்டு பண்ணுறது, சகோதரர்களுக்குள்ளே வெறுப்பை உண்டு பண்ணுறது. நானும் இவரு கூட்டிகிட்டு இருந்தேன்னா எங்கள் 2 பேரை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னால் போட்டு விடுறது, இந்த மாதிரி சண்டையை மூட்டி விடுறது, இல்லை சும்மா இருக்கிறவனை போய் அங்கே சாராய கடைக்கு போய் வைக்கிறது, கல் கடைக்கு போய் வைக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் பிசாசு தூண்டிக்கொண்டே இருப்பான். விபச்சாரம், வேசித்தனம், பெண்கள் மேலே இச்சையோடு பார்க்கிறது, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடு இல்லாத ஒரு பேச்சு, கட்டுப்பாடு இல்லாத உணவு, இதெல்லாம் பிசாசினுடைய காரியங்கள் தான். இன்றைக்கும் அவன் இருக்கிறான். அவன் தான் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். அப்போது பைபிளில் ஆண்டவர் சொல்கிறார், அதே யோவானில் சொல்கிறாரு, உலகில் இருக்கும் அவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று நாம் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தமாக இந்த முதலாவது கிறிஸ்து பிறப்பினுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அந்த ஒரு பகுதியை 16:20 ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே நசுக்கி போடுவார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வர சோதனைகளை உங்களை மீட்கும்படியாக, பாவத்தில் ரட்சிக்கும்படியாக, அந்த பிசாசின் தலையை நசுக்கும்படியாக இயேசு பூமியிலே பிறந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அன்புக்கு இன்னொரு வசனத்தை சொல்ல பிரியப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இந்த ஹோல் பைபிள், எல்லா முழு வேதாகம் அந்த ஒரு வசனத்தில் அடங்கும். யோவான் 3:16. நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவு உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார். அதற்காகத்தான் அவரை தந்தருளினார். ஸோ இயேசு இந்த பூமியில வந்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, ஜீவன் அல்ல, வாழ்வு அல்ல, நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக பூமியில வந்தார். இந்த காரியத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அப்போ தேவனுடைய அன்பு தான் இங்கே மனித வடிவிலே வந்தது. 1 யோவானில் வாசிக்கலாம். காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் எல்லாம் போடப்பட்டிருக்கும். ஆக அவருடைய அன்பின் அடையாளம் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு இன்றைக்கு எல்லாருடைய பாவங்களை மீட்கும்படி அவரை மனுக்குலத்தில் பிறக்க செய்கிறது. ஆதியாகமம் 3:15 மாத்திரமல்ல, யோவான் 3:14 நிறைவேறுகிறது. இன்று 1 யோவான் 3:16 எடுத்து வாசிக்கலாம். அதில் முதல் பகுதியை வாசிச்சீங்கன்னா 3 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அன்புக்கு விளக்கம் கொடுத்துட்டோன்னா, அன்பை பற்றி பேசின, அன்பு எப்படி வெளிப்பட்டது ஆதியாகமத்திலிருந்து பார்த்தோம்.
அன்பு எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் காட்டின்னு வந்தேன். இப்போ என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனாலே நாம் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புக்கு விலை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தான் விலை. அதை தன் ஜீவனை கொடுத்தார், விலை கொடுத்தார் நம்மை மீட்கும்படியாக, உங்களையும் என்னை மீட்கும்படியாக. இன்றைக்கு பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தது மாத்திரம் கிடையாதுங்க. பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் மகிமையை தொடர்ந்து இங்கே வந்திருக்கிறார். பரலோகத்தில் எந்நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர் போட்டுகிற தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் கூட்டத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். அந்த மகிமையெல்லாம் துறந்து வந்தார். அடிமையின் ரூமப்படுத்தார். ஒரு அடிமையின் கோலம் எடுத்து பூமியில் வந்து மனுஷனாக பிறக்கிறார், தன் ஜீவனை கொடுக்கும்படியாக. ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இனதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு கிறிஸ்து பிறப்பிலே கிறிஸ்து நமக்கு ஒரு அன்பின் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரிசு, முதலாவது பரிசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். இரண்டாவது காரியம் அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். மறுபடியும் வாசிங்க. தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சமாதானம், அதுக்கு போகல நான். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருகிறது, சந்தோஷம். வருகிறதா என்னன்னு தெரியல. அந்த சந்தோஷம் வரலன்னா 2:10 வாசிப்போம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அறிவிக்கிறேன் இன்று. ஆகவே இரண்டாவது காரியம் சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுக்கும்படி தான் வந்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் சந்தோஷமான ஒரு நற்செய்தி. இன்றைக்கு இயேசு பிறந்து 2000 வருஷம் ஆகியிருக்கிறது. இந்த 2000 வருடம் ஆன பிற்பாடு கூட கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறதா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களே மார் மேலே கையை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் கணவனோட சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் வசிக்கிற பகுதியில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி என்பதை பாருங்கன்னா, அது போயிட்டு மேய்ப்பர்களுக்கு சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட பிரதர் சொல்லியிருந்தார், வீட்டில் நான் சுவிசேஷம் அறிவிக்கும் போது சொல்லியிருந்தார். பிரதர் என்ன சொல்லியிருந்தார்? மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவர் பாயிண்ட் சொன்னார். என்னென்னா, எல்லாரும் சொல்லக்கூடியதில்லை, நிறைய பேர் புரிந்து கொள்ளாதவர். நீங்கள் இனிமேல் ஆடு மேய்க்க வேண்டியதில்லை, இனிமேல் ஆடுலாம் இடத்துல தேவதை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் பிறந்துட்டாரு. இவர் தன்னையே இதோ உலகத்தின் பாவங்களை தீர்த்து சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக ஒரு விசை அடிக்கப்படுகிற போது எல்லாருடைய பாவங்களுக்கும் என்ன கிடைக்கிறது? மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த மேலான செய்தியை, அந்த சந்தோஷ செய்தியை மேய்ப்பர்களுக்கு சொல்றான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சந்தோஷம் எங்க இருக்கிறது? இந்த மாதிரி காட்டில் மேட்டிலெல்லாம் படுத்து தூங்கிக்கிட்டு பட்டி தொட்டிலெல்லாம் அடைச்சிக்கின்னு சாப்பாடு இல்லாமல் ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு வெயிலையும் மழையிலையும் காஞ்சின்னு கிடக்குறீங்களா? இங்கே வளர்க்குற ஆடெல்லாம் எங்கே போகுது? எருதிலும் தேவாலயத்தில் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் போகுது. ஆட்டை அடித்து மாட்டை அடித்து தான் பலி கொடுத்துருக்கிறாங்க பாவத்துக்காக. இப்போ பாவ நிவாரண பலியாக ஒருவர் வந்து பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் இரட்சகர் பிறந்திருக்கிறார் உங்கள் பாவங்களுக்காக. இனி நீங்கள் வளர்க்கும்படி ஆடுகளை அடிக்கும்படி ஆடுகளை வளர்க்க தேவையில்லை. உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துச்சு. அவங்களுக்கு தான் முதல் செய்தி சொல்றார். சமுதாயத்திலே தாழ்ந்தவர்கள், மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் வசிக்காதவர்கள், சும்மா வெயிலையும் காட்டிலையும் மழையிலையும் டென்ட்லையும் இருக்கிற ஆளுங்க, அவங்களுக்கு சொல்றார் ஆண்டவர் செய்தியை. ஏனென்றால் அவர்களுடைய பாடு, அவருடைய கஷ்டம் தான் பெரிய கஷ்டமாக எந்த நாளும் எண்ணப்பட்டது. அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. இனி பாவ நிவாரண பலியாக ஆடுகளை அடிக்க போறதில்ல, அவர் தான் தேவாட்டுக்குட்டி, அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இதுதான் யோவான் சொல்றான். யோவான் ஸ்நானகம் சொல்றான். இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்த்துட்டு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். தேவாட்டுக்குட்டி அவர், ஆட்டுக்குட்டி அவர், ஆட்டுக்குட்டி நமக்காக. சாதாரண ஆட்டுக்குட்டி கிடையாது. நீங்களும் நானும்
நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டிய சிலுவை மரணமாக இருந்தாலும் சரி, வேற எந்த கசையடியா இருந்தாலும் சரி, வேற எந்த பாடுகளாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு பதில் ஆளாக இயேசு அங்கே போய் நிற்க போறாரு. என்னை அடிக்க வேண்டிய அடி, என் பாவத்திற்கு அடிக்க வேண்டிய அடி அவர் மேலே அடிப்பாங்க, அவர் வாங்கிக்குவார். நான் மறிக்கணும் பாவத்திற்கு, என்னுடைய ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுக்குறோம், இல்லை அவர் பலியாக ஒப்புக் கொடுக்குறார். அப்போ சந்தோஷம் பார்த்தீங்களா? எனக்கு இதை பாடு இல்லைங்க. நான் என்னை வருத்திக்க வேணாம், நான் ரெட் உடுத்த வேணாம், நான் சாம்பல் பூச வேணாம், நான் பட்டினி கிடக்க வேணாம், நான் வாசப்படியில் படுத்திருக்க வேணாம், தெருவில் கிடக்க வேணாம். எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் இயேசு செய்ய போகிறார். அதற்கு தான் அவர் பிறந்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு நற்செய்தி, சந்தோஷமான நற்செய்தி. சந்தோஷம் என்பது சாதாரண ஒரு சந்தோஷம் கிடையாது. பாருங்க, ஆதி ஆகமத்தில் வந்து அந்த பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கும்படியாக இந்த நாள் வரையில் பிசாசு உலகத்தில் இன்றைக்கு பாவங்களை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறான். சினிமா, கவர்ச்சி, படம், செல்லு, மண்ணாங்கட்டி எல்லாமே நாசமாக போகிறதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்குது, சுலபமாக கிடைக்குது. இதில் இந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்பதற்கு தான் அவர் பிறந்திருக்கிறார். அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி, அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு விடுதலை, நமக்கு ரட்சிப்பு, நாம் தண்டிக்கப்பட வேண்டியதில்லை. அதுதான் பெரிய சந்தோஷம். என் பாவங்களெல்லாம் என் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். என் பாவங்களுக்கு தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமான், நான் இனி பாவி அல்ல. அதுதான் சந்தோஷம். இது நித்திய சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை வாசித்து ஜெபித்து தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். அவ்வளவுதான். மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம் போறது, குடி, வெறி, வேசித்தனம், பண ஆசை, வீணத்த வாழ்க்கை போனோம்னா நம்முடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். மாறாக என்றும் சந்தோஷமாக இருக்கும்படி தான் அவர் கொடுக்கிறார். அந்த சந்தோஷ செய்தியை தான் அன்றைக்கு அந்த தேவதூதன் அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். இது நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். இந்த செய்தியை கேட்கிற எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் சிலுவை மரணத்தை ருசி பார்க்கும்படியா இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பெத்லெகேமிலே குழந்தையாய் பிறந்ததை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We celebrate this Christmas not to enjoy, not to have our own eating and dressing, but மக்கள் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக இந்த சந்தோஷமான செய்தியை அன்றைக்கு தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்த செய்தியை இன்றைக்கு நான் உலகமெங்கும் போய் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் வாங்கி சாப்பிட்டு நாமளே தூங்கிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் செய்தியை போய் சொல்லணும். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிற்பாடு காட்சி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னார்? அது மக்தலேனா, மரியாள், மற்ற இடத்துலலாம் கோ அண்ட் டெல் என்று சொன்னார். நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அதுதான் இந்த செய்தி. அன்றைக்கு தேவதூதன் சொன்னானே, இந்த மேய்ப்பர்கள் போய் அந்த குழந்தையை தரிசித்துட்டு எல்லாத்தையும் போய் சொன்னாங்க. பாருங்க, அங்கே பிறந்திருக்கிறார். செய்தி அப்படி தான் போகிறது. இன்றைக்கு இந்த செய்தி போயிருக்கிறதா? உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? இருந்தால் சந்தோஷம், சமாதானம். அதனால தான் பிரச்சனை. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, அந்த செய்தி நமக்கு அறிவிக்கப்படலை. நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த செய்தி என்ன அறிவிக்கவே இல்லை. கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவோம், ட்ரெஸ் வாங்கி தரோம், ஆனால் ஆண்டவருடைய அன்பின் செய்தியை சொல்லியிருக்கிறீங்களா? அவருடைய அன்பு அனாதி சிநேகம் என்று சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லவே இல்லை. அதுதான் இந்த செய்தி மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. யாரா இருந்தாலும் who ever believes, பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ who ever may be, அவனுக்கு ரட்சிப்பு. அதுதான் சந்தோஷமான ஒரு செய்தி. அதுதான் தேவதூதர் அறிவித்தார்கள். அதுதான் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுதான் மேய்ப்பர்களுக்கு உலகமும் போய் சொன்னார்கள். இன்றைக்கு அதை தான் நம்ம எல்லாரிடத்தையும் போய் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, சந்தோஷம். மூன்றாவது, இந்த சமாதானத்தை குறித்து சொல்ல பிரியப்படுகிறேன். சமாதானம். இப்போ தான் அந்த 2:14 வாசிக்கலாம். லூக்கா 2:14 வாசிப்போம். மகிமையும் சொல்லி அதே தூதர்கள் அங்கே சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கும்படி தான் பூமியில் வந்தார் என்று சொல்லி அவர்கள் பாடி துதித்தார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்றைக்கு அது இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பு வேஸ்டாக போயிடும். கிறிஸ்துமஸை கொண்டாடுவது அர்த்தமற்றதாக போயிடும். அது ஒரு வாடிக்கையான காரியமாய் மாறி போயிடும். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அறிவித்த ஏசாயா தான் சொன்னார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவர் நாமம் சமாதான பிரபு எனப்படும்.
என்னப்படும்? சமாதான பிறப்பு. சமாதானம் தான் இன்றைக்கு மிக முக்கியம். பாருங்க, இன்றைக்கு இஸ்ராயல் அந்த பாலஸ்தீன போர் நடந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு மக்கள், எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அடித்து சோதத்தில் அடித்து சாகடிக்கிறாங்க. இன்றைக்கு எவ்வளோ நாட்களுக்கு முன்னால் வேத கலாப நாட்டில் நடந்தது போல் இன்றைக்கு நடக்கிறது. இத்தனை வருஷம் கழிச்சு நினச்சி பார்க்க முடியல. இன்னும் உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளோ பேர் சாகுறாங்க. சமாதானம் இல்லை, நாட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்றைக்கு பார்க்குறீங்கன்னா எவ்வளோ மோசமான காரியங்கள் நடக்கிறது. சமாதானம் இல்லாததுனால தான். எல்லா இடத்துலையும் வசிக்கிற மக்கள் மத்தியில் சமாதானம் இல்லை, குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை. 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் 4 விதமாக இருக்கிறாங்க, ஒன்றா சேர்றதில்லை. ஆனால் ஒன்றா சேர்வது போல ஒரு பாவனை பண்ணிக்கிறாங்க, மாய்மாலம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு இருந்தாலும் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இருமே காட்டிக்கிறாங்க. இதுதான் போலி வேஷம், பொய்யான வேஷம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானமே கிடையாது. பாருங்கள், அவர் சமாதான பிரபுவாகத்தான் முன்குறிக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் பிறந்த பொழுது அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி தூதர்கள் அறிவித்தார்கள். அவர்களுக்கு தான் அறிவித்தார்கள். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சமாதானம் இல்லையோ அந்த சமாதானம். இன்னும் கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பிறந்த இடத்திலேயே, அந்த பெத்லகேமிலேயே, இஸ்ரவேல் தேசத்திலே அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு வழி இல்லை, கொண்டாட்டம் இல்லை. காரணம் என்ன? மனுஷருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் மேலே பிரியம் இல்லை. அந்த பிரியம் இல்லாததுனால சமாதானம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒருத்தனும் தேவனை துதிக்கிறது இல்லை. அவன் தன்னுடைய வயிற்றையும் வாயும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தான் வயிறு நிரம்பினா போதும், தன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், தன் பிள்ளைகள் நல்லா கொடுத்துனா போதும், தான் சாப்பிட்டா போதும். எப்படி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையை செலுத்துவான்? சோதர பலியிடுகிறவன் தேவனை கனப்படுத்துகிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அப்போ மகிமை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை கனப்படுத்தணும். கர்த்தரை கனப்படுத்துவதற்கு இடமே இல்லை பாருங்க. ஆனால் அந்த மேய்ப்பர்களிடத்தில் செய்ய சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எல்லாருமே மெசியா வர காத்திருந்த அந்த லிஸ்டில் தான் இருக்கிறாங்க. அது சமாதானம் வந்துவிட்டது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. இன்றைய வரைக்கும் தேசங்களிலே சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அந்த சமாதானத்தை குறித்து சொல்கிற பொழுது என்ன சொன்னார்? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொன்னார். எடுத்து வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. இருங்கள், இருப்பதாக. பார்த்தீங்களா? ஆண்டவர் சமாதான பிரபுவாக பிறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர் கொண்டு வந்த சமாதானம் மக்களுக்கு இன்னைக்கும் போகல. அவர் வாழ்ந்த பொழுது, அவர் பிறந்த பொழுது சமாதானம் அறிவிக்கப்பட்டது. அவர் வாழ்ந்த பொழுது எல்லாருக்கும் சமாதானத்தை சொன்னார். அவர் சமாதானத்தை போட வந்தேன் என்று தான் சொன்னார். என் சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை என்று சொன்னார். அதை நிரூபித்து காட்டுனார். தானே பலியாகி கல்வாரியிலே தன் ஜீவனை கொடுத்து நமக்கு சமாதானத்தை சம்பாதிக்கும்படியாக அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு சந்திக்கிற மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். வாசித்து பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் எல்லா சுவிசேஷத்திலும் வாசி பார்க்கலாம். எஸ்பெஷலி மத்தேயு, லூக்காலெல்லாம் வாசிக்கலாம், யோவான்லாம். பார்க்கிறவர்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம். 500 பேர் மேலே சந்திச்சிருக்கார் உயிர் தெழுந்த ஆண்டவர். எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்திருக்கிறதா? நாம் சமாதானமாக இருக்கிறோமா? ஒருத்தரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? அந்த சமாதான குறைச்சலுக்கு என்ன காரணம்? நமக்குள்ளே இருக்கிற மேட்டிமைக்கு என்ன காரணம்? மறுபடியும் அந்த பிசாசு தான் இந்த உலகத்தை எடுத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் உலகத்தின் அதிபதி அவன் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. குடிப்பதனாலே, வெறிப்பதனாலே, தேசத்தனம் பண்ணுவதனாலே, அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுனாலே, அடுத்த சொத்தை அபகரிக்கிறதுனாலே, அடுத்தவன் வாழ்க்கையை நாசப்படுத்துவதனாலே, அடுத்த பொருள் அபகரிப்பதனாலே சமாதானம் கிடையாது. Only by sharing what we have, we can have real peace. That is the peace. அதுதான் he is called as Prince of Peace. ஏன் அந்த சமாதானத்தை அவரால் கொடுக்க முடிந்தது? யோசித்து பாருங்கள். இது ஒரு காரியத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அவராலே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்தார். சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். He was able to share everything, including his own life for us. That is the reason for the peace which Jesus Christ is giving. அதனால தான் அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொன்னால் நோட் பண்ணிக்கோங்க. இருக்கிறார் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கீங்களா? வேலை செய்கிற ஒத்துமையாக இருக்கீங்களா? வசிக்கிற இடத்துல மேட்டிமையான எண்ணங்களை பிசாசு கொண்டு வருகிறான். நான் என்று சொல்லி ஆணவம் சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. மேட்டிமை இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. ஜாதி மத வித்தியாசங்கள் சமாதானத்தை கொடுக்காது. அறிவு படித்தவன் படிக்காதவன் சமாதானத்தை கொடுக்காது. அழகு சமாதானத்தை கொடுக்காது. அந்தஸ்து சமாதானத்தை கொடுக்காது. மாறாக எனக்குள் இருக்கிற அந்த தாளந்துகளை,
என்னுடைய திறமைகளை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்கிற பொழுது அது எனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை தான் செய்ய தயாரா இல்லை. ஏன் செய்ய தயாரா இல்லை? அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயாரா இல்லை. ஏன் பெற்றுக்கொள்ள தயாரா இல்லை? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. உலக பிரகாரமாக ஏற்றுக்கொண்டது போல வருவோம், சபைக்கு வருவோம், அல்லேலூயா ஸ்தோத்திரமோ. ஆனால் சொந்த வாழ்க்கையில் நானா அவனையா அவளையா மன்னிக்கிறதா நெவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெவருக்கும் எவருக்கும் ஒரு வார்த்தை தான், ஒரு லெட்டர் தான் வித்தியாசம். யூ ரைட் டவுன் நெவர் NEVER, யூ ரைட் டவுன் எவர் EVER. ஒரே ஒரு எண் மட்டும்தான் வித்தியாசம். அந்த ஒரு எண் எல்லாத்தையும் மாற்றி போட்டுடும். ஸோ when we are able to forgive other people, அதனால அந்த மன்னிப்பை நாம் ஷேர் பண்ணிக்கிறோமா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஷேர் பண்ணிக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதை ஷேர் பண்ணிக்கிறோமா? அவர் எனக்கு கொடுத்துருக்கிற அறிவை ஷேர் பண்ணிக்கிறோமா? எனக்கு கொடுத்துருக்க தாளந்துகள் ஒன்றுமே இல்லை, எதுவும் கொடுக்கறதுக்கு வர மாட்டேங்குது. இப்படியே பழகிட்டோம் நீட்டி. இது பிச்சை எடுக்கிறதுக்கு சமாதானங்க. இப்படி கொடுத்து பாருங்க, நீங்க கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கொடுக்கிற கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஊற்றெடுக்கிற ஊற்று தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். இறைக்கிற கிணறுகளில் தண்ணீர் சுரக்கும். ஊற்றெடுக்கிற நீரூற்றிலே தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். கொடுக்கிற கரங்கள் வாழ்க்கையில மேன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், ஆசீர்வாதங்கள். இதுல அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிற பொழுது தேவன் அன்பை பகிர்ந்து கொண்டது எப்படி? ஆதியாகமத்திலிருந்து பாருங்க. கடவுளே பரலோக மகிமையை தொடர்ந்து மனுஷனாக வந்தார். அவர் the same God who was sitting in the throne, he came down as a man, human being, as a slave. அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். but he is the Father, he is the Son, he is the Holy Spirit. நான் போனா பரிசுத்தாய் அனுப்புங்கிறார், ரீப்ளேஸ் பண்ணுவாங்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்கள் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்றார். இருக்கிறேன் என்று சொன்னால் இருக்கிறேன் தான். the same Father, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாம், அவர் தான் இருக்கிறவர் சொல்றாரு. போகும்போது சொல்லிட்டு போறாரு, நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. பிறந்தவொடனே சொல்றாங்க இம்மானுவேல். ஏசாயா 7:14 வாசி பாருங்க. இதோ கன்னிகை ஒரு கருத்தாங்கி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள், குமாரனை, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு இருக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் வச்சிருக்கிறோமா உள்ளத்துல? அவர் பிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் வச்சிருக்கிறோமா? சுவிசேஷத்தை கேட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோம். இயேசு உள்ள இருக்கிறாரா? இயேசு உள்ள இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் எப்படி வந்தது? ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, போலியான ஒரு வாழ்க்கை, மேட்டுமையான ஒரு வாழ்க்கை, தற்பெருமை, தான் என்ற எண்ணம். யோசித்து பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த சமாதானம் வேண்டுமா? உன்னை நீயே தாழ்த்து. சமாதானம் வேண்டுமா? உனக்கு உள்ளதை பகிர்ந்து கொடு. சமாதானம் வேண்டுமா? மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற நல்ல காரியங்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில சமாதானம் வரும். அந்த சமாதானம் வருகிற பொழுது சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வரும்போது நீ அன்பில் நிறைந்தவளாக இருப்ப. இந்த மூன்றையும் பிரிக்கவே முடியாது. அன்பு இருந்தா சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் இருந்தா சமாதானம் இருக்கும், சமாதானம் இருந்தா சந்தோஷம் இருக்கும், சமாதானம் சந்தோஷம் இருந்தா அன்பு இருக்கும். இந்த அன்பு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவை மூன்றையும் நாம் இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 9 கடைசியை வாசித்து பாருங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு வந்து கொண்டே இருக்கும். இச்சையடக்கம், கடைசியில் விசுவாசம் என்று போடப்பட்டிருக்கும். விசுவாசம் இருந்தால் உனக்கு அன்பு இருக்கும். விசுவாசம் இருந்தால் உனக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். விசுவாசம் இருந்தால் உனக்கு என்ன இருக்கும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி, அது போதும். இந்த பண்டிகை நாட்களில் நீ விசுவாசி. என்ன விசுவாசிக்கணும்? எனக்காக இயேசு பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். என் பாவங்களுக்காக அடித்து நொறுக்கப்படும்படி சாகும்படி வந்தார். என் பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ருசி பார்க்கும்படி வந்தார். அடக்கம் பண்ணப்பட்டவர் அங்கே இல்லை. அவருக்கு முன்னாடி மரித்தவர்கள் போதித்து அவர்களை பரலோகத்தில் சேர்க்கும்படி வந்தார். அவருக்கு பின்னாடி இருக்கிறவர்களை போதித்து சேர்க்கும்படியாக உயிரோடு கூட எழுந்து வந்தார். அவர் உயிர் தெழவில்லை என்று சொல்ல விசுவாசம் வீணாய் போயிருந்திருக்கும். உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை தான் இன்றைக்கு நம்ம நிரப்ப வேண்டும். அதை நாம் விசுவாசிக்கணும். கல்வாரியை பார்க்கிற பொழுது என் பாவங்களுக்காக, என் நோய்களுக்காக, என் தரித்திரத்திற்காக, என் சோதனைகளுக்காக, என் வேதனைகளுக்காக, என் சாபங்களுக்காக அடிக்கப்பட்டார். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். நான் சுமக்க தேவையில்லை. ஆகவே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவதாக இருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாக இருக்கிறார், சமாதானமாக இருக்கிறார். இந்த சமாதான பிரபுவை ஏற்றுக்கொள்வீர்களா?
உங்கள் வாழ்க்கையிலே அந்த சமாதானம் இருக்கிறதா, வந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சமாதானம் இருக்கிறதா? சமாதானம் வந்திருக்கிறதா? நீங்கள் நினைச்சு பாருங்கள். ஆகவே இயேசு இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிற. இந்த இயேசுவை பார்த்த பொழுது தேவாலயத்தில் 2 பேர் ரியாக்ட் பண்ணாங்க. ஒருத்தர் பேர் சிமியோன், ஒருத்தர் பேர் அன்னாள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பார்க்கலாம். 31, 32 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்துமஸுங்க. இன்னைக்கு அந்த ரட்சிப்பை அவன் காத்திருந்தான். அவங்க பார்த்தாங்க, சொல்றாங்க, நீங்க சாட்சியா என் கண்கள் கண்டது என்று சொல்லி. உங்களுடைய கண்கள் அந்த ரட்சிப்பை கண்டதா? அதை நீங்க பார்க்கிறீங்களா? வாசிங்க இன்னும். பாத்தீங்களா? அதுதான் அந்த ரட்சிப்பு பூமியில வந்து பிறந்திருக்கிறது. ரட்சிப்பு இன்றைக்கு பிறந்திருக்கிறது பாருங்கள். மாட்டு தொழுவத்தையும் குடிலையும் வைத்துக் கொண்டு ஆறாரோ தாலாட்டு பாடுவதிலே ரட்சிப்பு வராது. அதுல ரட்சிப்பு வராது. எதற்காக பிறந்தார்? நான் ஏன் பிறந்தேன்? அவர் ஏன் பிறந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படும்படி, நொறுக்கப்படும்படி, மரிக்கும்படி, சாகும்படி பிறந்தார், உயிர் தெழுந்தார். அவர் உயிர்த்ததினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கு. அங்கதான் ரட்சிப்பு வருகிறது எனக்கு. I can taste the salvation, redemption எல்லாம் only at the time of resurrection, when the resurrected Lord is with me. உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொன்னால் அதுதான் என் வாழ்க்கையிலே அன்பு, அதுதான் என் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், அதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் வந்தார். நாம் பார்க்கிறோம், புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு மகிமையாக வந்தார் என்று பார்க்கிறோம். A light to the Gentiles and the glory to your people of Israel. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெளிச்சம் வந்திருக்கிறதா? அதை யோசித்து பாருங்கள். நட்சத்திரத்தை கட்டி வச்சிருப்போம் வீட்டில், ஏதாவது கட்டி வச்சிருக்கோம் மேலே பாருங்கள், நட்சத்திரம், ஸ்டார். ஸ்டார்னா என்ன அர்த்தம்? அங்கே கிறிஸ்துவ வீடு, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க என்று அர்த்தம். கிறிஸ்து அங்கே இருக்கிறாரா? ஸ்டார் தொங்குற வீட்டில் எல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரா? இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வேற எல்லாம் வேறு என்னென்னமோ இருக்கும். எல்லாமே ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா தெரியும் என்ன இருக்குன்ட்டு. 2 வித்தியாசமான பாக்ஸில் 2 வித்தியாசமானது இருக்கும். ஒன்று அப்பப்போ சூடு பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஒன்று கூல் பண்ணதை எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதுதான் இருக்கும். அதுதான் வெளியில் ஸ்டார் தொங்கும். ஸ்டார் தொங்குனா அங்கே எல்லாம் உண்டுன்னு அர்த்தம் இல்லை. ஸ்டார் தொங்குனா அந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது பாருங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தார். மத்திய 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே அவரை தரிசிக்க வந்த அந்த தூரதேசம் வந்திருக்கிற அந்த அந்த ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எடுத்து வாசிங்க. 2:1 ஞானிகள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பார்த்தீங்களா? நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர் தான் நட்சத்திரத்துக்கெல்லாம் நட்சத்திரம். நட்சத்திரங்களை உண்டு பண்ணினவர், உலகத்திலே வெளிச்சம் உண்டு பண்ணினவர். ஆதியாகமத்தில் வாசிக்கிற 3ஆம் வசனத்தில் வெளிச்சம் உண்டாகிறது சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. அப்பொழுது வார்த்தையானவர் அங்கே இருக்கிறார், ஆவியானவர் அங்கே இருக்கிறார். வெளிச்சம், அவர் தான் வெளிச்சம். இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து தான் ஏசாயா 9:2 வாசிக்கிறோம். மரண இருளில் குடியிருக்கிற தேசத்தில் குடியிருக்க மக்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த இயேசு கிறிஸ்து தான் பூமியில் பிறந்த ஏற்பாடு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வெளிச்சம். இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு வராங்க. அந்த வெளிச்சம் வழி நடத்துகிறது இயேசு வண்டை. நல்ல கவனிங்க. நீங்களும் நட்சத்திரமா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு வெளிச்சமா இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அழிந்து போகிற சமுதாயத்தை இயேசு வண்டை நடத்த முடியுமா? முடியாதா? பதில் சொல்லுங்க. அடைக்குதா? தொண்டை அடைக்குதா? துக்கம் வந்து அடைக்கும், சந்தோஷம் வந்தாலும் அடைக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் நட்சத்திரமா இருந்தால் அழிந்து போகிற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடிகாரர்கள், தவறான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவர்களை ஆண்டவர்கள் நடத்த முடியுமா உங்களால? நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்களா? அவர் ராஜாக்கள் ராஜாவாக வந்தாரே,
அவர் ரட்சகராக வந்தாரே, அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோமா? இன்றைக்கு அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நாம் வசிக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒளி நம்மளிலிருந்து புறப்பட்டு போகிறதா? ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கிறதா? நாம் பட்டு பிரகாசிக்கிறதா? நீங்கள் உலகிற்கு ஒளி என்று சொன்னார். ஒளியாக இருக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஒளி உங்கள் முகத்தில் பிரகாசிக்க வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து உண்மை என்று சொன்னால் கிறிஸ்து அவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டால் உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவை தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? அப்போ தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னவா இருக்கும்? ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் கொண்டாட நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள். சரியாக 12:15 மணிக்கு நாம் முடிப்போம், சாப்பாடு ரெடியான உடனே. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த பாடலை இன்றைக்கு வேறு ஆட்களும் பாடுவாங்க. அவங்க பாடும்போது நீங்கள் பாடலாம். இப்போ நான் பாடும்போது நீங்கள் பாடணும். பாடுவீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் கொண்டு வந்த அந்த சந்தோஷம் பாருங்க, அந்த கொண்டு வந்த வெளிச்சம் பாருங்க, அவர் கொண்டு வந்திருக்கிற சமாதானம் பாருங்க, அவருடைய அன்பு இன்றைக்கு வெளிப்படுகிறதா? அந்த வெண்பை வெளிப்படுத்தும்படி நாங்கள் புறப்பட்டு செல்வோம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம், நமக்கு உண்டானதை பகிர்ந்து கொள்வோம், அந்த சமாதானத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வோம். பார்க்கிறவர்களுக்கு சமாதானம் சொல்லும்படி நாம் சமாதானமான வாழ்க்கையை வாழ்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பூமியிலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்கும். தானியத்திற்கு எழுதப்பட்டதுபடியாக நாம் நட்சத்திரங்களாய் மாறுகிற பொழுது அநேகர் இந்த நட்சத்திரத்தை நோக்கி வருவார்கள், இயேசுவை காண்பார்கள், இயேசுவை தரிசிப்பார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இந்த பண்டிகை அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக இருக்கும். ஆகவே நம்முடைய கிறிஸ்துமஸ் பரிசு இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து விடார்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரே ரட்சிப்புகளை நடத்துவீராக. உங்களுடைய ஒளியை அவர்கள் முகத்தில் பிரகாசிக்க பண்ணுவீராக. நீர் கொண்டு வந்த ரட்சிப்பை அவர்களுக்கு தருவீராக. இந்த உலகம் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படட்டும், சபைகள் பெருகட்டும், இந்த நாம மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.